வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக பீட்ரூட் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன குக்கரில் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு தடவை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். எலுமிச்சை அளவு புளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் வெந்நீர் சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உரலில் 10 நாட்டுப்பல் பூண்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையெல்லாம் தட்டி எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கருடைய மூடியும் விசில அடங்கிருச்சு. பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பீட்ரூட்டோடைய தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, பொடிசாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் 1, உரப்புக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாயை உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதனுடைய 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதனுடைய அந்த பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக பீட்ரூட் தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. மீதமுள்ள பீட்ரூட் தண்ணி ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்ச புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு வேக வச்ச பருப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ கரண்டி மூலமாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா நுரகட்டி வரணும். அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கணும். ரசம் நல்லா நுரகட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் லாஸ்ட்டாக தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான வித்தியாசமான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு